Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 5 Electromagnetic Waves உள்ள important book back numericals one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோல exercise problem number 4 எப்படி solve பண்றது அப்படினு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு electromagnetic wave x directionல propagate ஆகுது. Magnetic field y directionல oscillate ஆகுது. இந்த oscillation உடைய frequency கொடுத்திருக்காங்க 10 to the power 10 Hz. அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க 10 to the power -5 டெஸ்லா. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னுடைய வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய எக்ஸ்பிரஷனை எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. லெட் us see how to solve this problem. ஃபஸ்ட்டு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். given frequency of oscillation கொடுத்துருக்காங்க. frequency சிம்பிளை f அப்படின்னு எடுத்துக்கும். f is equal to 10 to the power 10 Hz. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய சிம்பிளை b suffix 0 அப்படின்னு எடுத்துக்கும். this is equal to 10 to the power -5 டெஸ்லா. என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, to be calculated we have to find first the wavelength. இதோட சிம்பிளை லாம்டான்னு எடுத்துக்கும். next we have to write the expression for the electric field. electromagnetic wave x directionல propagate ஆகுது. magnetic field y directionல oscillate ஆகுது. அப்போ electric field இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ காம்போனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி அலாங் z டைரக்ஷன். ஏன்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராகவும் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனுக்கு பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும். தேர்ஃபோர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எக்ஸ் டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் டைரக்ஷனில் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு z டைரக்ஷனில் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் கேட்டுக்கிற இந்த ரெண்டு குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் we are going to use. ஃபார்முலா டு பி யூஸ்ட். என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்பர் 1 எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ் தான். c is equal to frequency into wavelength. நம்பர் 2 speed of the electromagnetic wave can be written as amplitude of electric field divided by amplitude of magnetic field. Number 3 propagation vector or wave vector can be written as k is equal to 2 pi divided by lambda. இங்கே kங்கிறது propagation vector. Number 4 angular frequency omega is equal to 2 pi f. Number 5 the component of electric field can be written as E suffix z. ஏன்னா electric field z directionல oscillate ஆகும். This is equal to E0 sin kx minus omega t. This is a general expression. ஸோ இந்த 5 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த லைட், எஃப்ங்கிறது ஃப்ரீக்குவென்சி, இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம லேம்டாவை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த எக்ஸ்பிரஷனை எழுதுறதுக்கு we have to know the value of E0. இந்த E0வை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து KXல Kங்கிறது ப்ராபகேஷன் வெக்டர், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to use this formula. ஆல்ரெடி நம்ம லேம்டாவுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்போம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Kயோடைய வேல்யூ கிடச்சிரும். அடுத்து ஒமேகா டியில் டீங்கிறது டைமு, இங்கே ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்குவென்சி. ஆங்குலர் ஃப்ரீக்குவென்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi f. எஃப்ஓடைய வேல்யூ ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒமேகாவுடைய வேல்யூ கிடச்சிரும். ஸோ E0 K ஒமேகா இந்த 3 வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா we can easily write the expression for the Ez. Now let us solve the problem step by step. First we are going to find the wavelength. First இந்த ப்ராப்ளத்தில் வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. We are going to calculate the wavelength.
வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா C is equal to frequency into lambda. இங்கே Cங்கிறது speed of the electromagnetic wave, Fங்கிறது frequency, lambdaங்கிறது wave length. We have to find the wavelength. Therefore, lambda is equal to C divided by F. Cங்கிறது speed of the electromagnetic wave. It is constant. The value of speed of electromagnetic wave is 3 into 10 to the power 8 meter per second. What is the value of F? F is the frequency of electromagnetic wave. The frequency of the electromagnetic wave is given as 10 to the power 10. So this is equal to 3 into 10 to the power 8. இந்த 10 to the power 10 numerator வரும்போது 10 to the power minus 10 அப்படின்னு வரும். So this is equal to 3 into இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 10 to the power minus 2. 8 minus 10 is minus 2 அப்படின்னு வரும். So this is a wavelength of the electromagnetic wave. Unit of wavelength is meter. So this is the answer for the first question. அடுத்து என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா we have to write the expression for the electric field. அதை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க expression for the electric field எழுத சொல்லியிருக்காங்க. expression for electric field. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். தட் இஸ் EZ is equal to E0 sin kx minus omega t. This is a general expression. In the general expressionல we have to calculate the value of E0 k omega. இந்த values எல்லாத்தையும் find out பண்ணி இங்கே substitute பண்ணிட்டோம்னா that is the expression for the electric field. So we have to find the value of E0. E0 னா என்னன்னா amplitude of electric field. Next we have to find the value of K. Kங்கிறது propagation vector or wave vector. இதை wave vector அப்படின்னு சொல்லலாம். Number 3 we have to know the value of omega, அதாவது angular frequency. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் let us find the value of E0. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? C is equal to E0 divided by B0. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். B0 அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதோடைய வேல்யூவை ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. இங்கே Cங்கிறது ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இட் இஸ் எ கான்ஸ்டன்ட். த வேல்யூ ஆஃப் C is 3 into 10 to the power 8 meter per second. Therefore இந்த ஃபார்முலாவில் இருந்து we can write E0 is equal to C into B0. ஏன்னா we know the value of B0. This is equal to what is the value of C? 3 into 10 to the power 8 meter per second. What is the value of B0? ப்ராப்ளத்தில் B0 உடைய வேல்யூவை 10 to the power minus 5 Tesla அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So this is equal to 3 into 10 to the power 8 minus 5 is 3 into 10 to the power 3. This is a value of the amplitude of electric field. Unit of electric field is Newton Coulomb to the power minus 1. So முதல்ல E0 உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராபகேஷன் வெக்டருடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராபகேஷன் வெக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா K is equal to 2 pi by lambda. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். லாம்டாவுடைய வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் பை? பை இஸ் 3.14. வாட் இஸ் லாம்டா? லாம்டா இஸ் 3 into 10 to the power minus 2. So if we calculate we will get this is equal to 209 அப்படின்னு வரும். This is the propagation vector. Unit of propagation vector is radian meter to the power minus 1. So this is the amplitude of electric field. This is the propagation vector K. Next என்ன find out பண்ணணும்? Angular frequency find out பண்ணணும். Omega is equal to 2 pi F. Fங்கிறது frequency. F உடைய வேல்யூ ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. So this is equal to 2 into 3.14 into 10 to the power 10. So this is equal to 6.28 into 10 to the power 10.
Unit of angular frequency is radian per second. So E0 உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ப்ராபகேஷன் வெக்டர்னுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, angular frequency ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Therefore, we can write the expression for the electric field. Electric field E suffix Z is equal to E0 க்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 3 into 10 to the power 3 sin kx, k க்கு பதிலா 209 அப்படின்னு போட்டுக்கிறோம். x minus omega t, omega is 6.28 into 10 to the power 10. Next, time. So this is the expression for the electric field. Unit of electric field is Newton Coulomb to the power minus 1. So this is the answer for the second question. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.